அதிமுகவின் மிக முக்கிய கொங்கு மண்டல தளபதி, முக்கியமான 2ஆம் தலைவர்களுள் மிக பிரதானமானவர் திரு SP வேலுமணி நேற்று தெரிவித்த கருத்தை, அவரது சொந்த கருத்து, இது அதிமுகவின் நிலைப்பாடு அல்ல என்று கடுமையாக மறுத்து பேசியிருக்கிறார் திரு டி ஜெயக்குமார். அதிமுகவின் சார்பாக கூறுகின்றேன், வேலுமணியின் கருத்து சொந்த கருத்து, அவரது கருத்து வெறும் அனுமானம், அதை ஏற்க முடியாது என்று அதிலிருந்து டிஸ்டன்ஸ் செய்து பேசியிருக்கிறார். என்ன பேசியிருந்தார் திரு SP வேலுமணி? பாஜகவோடு சேர்ந்திருந்தா 30-35 தொகுதிகள் கூட வந்திருக்கும், இந்த கூட்டணி தொடர முடியாததுக்கு அண்ணாமலை தான் காரணம், தமிழிசை காலத்தில் எல் முருகன் காலத்தில் சுமூகமாக இருந்தது என்று கருத்து தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு அண்ணாமலை எதிர்வினை ஆற்றியிருந்தார். SP வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் ஏதோ பிரச்சனை, முரண்பாடு என்று அண்ணாமலை கூறியிருந்தார். இந்த நிலையில் திரு டி ஜெயக்குமார் SP வேலுமணியோட கருத்தை மறுத்து, அது அவருடைய சொந்த கருத்து, அனுமானம், பாஜகவோடு என்றும் கூட்டணி இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து, அப்படிங்கும்போது இப்படி இருந்தா அப்படி, இப்படி இருந்தா என்ன அப்படின்னு அனுமானிப்பது கட்சியுடைய நிலைப்பாடு அல்ல என்று SP வேலுமணியுடைய கருத்துக்கு மறுப்பு தெரிவித்து அதிலிருந்து டிஸ்டன்ஸ் செய்து கொண்டிருக்கிறார். இது நிச்சயமாக அரசியல் அரங்கத்தில் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு SP வேலுமணி மற்றும் ஒரு செய்தி தொடர்பாளர் அல்ல, அதிமுகவில் மிக முக்கியமான கொங்கு மண்டல தளபதி, 2ஆம் கட்ட தலைவர்களில் ரொம்ப முக்கியமானவர். அவர் கருத்திலிருந்து திரு டி ஜெயக்குமார் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைத்து மறுத்து சொல்வது என்பது ஆழமான பல கேள்விகளை ஏற்படுத்துகிறது. கூட்டணி விவகாரத்தில் கட்சிக்குள்ள முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறதா? திரு SP வேலுமணியை மையப்படுத்திய நிறைய பரபரப்பு செய்திகள் கடந்த ஒரு மாதங்களுக்கு மேலே வரக்கூடிய நிலையில் இந்த கருத்தும், இந்த மாற்று கருத்தும், இந்த பரபரப்புகளுக்கு மேலும் உயிர் கொடுத்து அதை வலுவாக்குகிறது. நம்முடைய இது பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைகிறார். திரு ரமேஷ், இதை எப்படி பார்க்க? அதிமுக சொந்த கருத்துன்னு சொல்வதெல்லாம் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். திரு OPS சொன்ன கருத்தை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது கூட சொந்த கருத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மற்ற கட்டங்களில் கூட இந்த மாதிரி கருத்துக்கள், எதிர்வினைகள் வர்றதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் ஹவு சிக்னிஃபிகண்ட் இஸ் திஸ்? அது மாதிரி மற்றும் ஒரு மாற்று கருத்தா, இல்லை ஒரு முக்கியமான விஷயமா? அது மிக சரியாக நீங்கள் சரியான புள்ளியை தொட்டு உங்கள் கேள்வியை தொடங்கி இருக்கிறீர்கள். அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக, அதாவது அக்கட்சியினுடைய டாப் மோஸ்ட் போஸ்டில் திரு OPS அவர்கள் இருந்த போது அவரது கருத்தையே சொந்த கருத்து என்று திரு ஜெயக்குமார் துணிந்து கூற முடிந்தது என்றால், அப்போது அவர் திரு எடப்பாடி பழனிசாமி குரலை எதிரொலித்தார். இப்போதும் திரு வேலுமணி அதிமுகவில் திரு ஜெயக்குமாரை விட முக்கியத்துவம் வாய்ந்தவர், அதிமுகவின் உள் விவகாரங்களை நன்கு அறிந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். அதிமுகவில் திரு ஜெயக்குமாரை விட முக்கியத்துவம் வாய்ந்தவர் திரு SP வேலுமணி. அவருடைய கருத்தையும் சொந்த கருத்து என்று திரு ஜெயக்குமார் கூறுகிறார் என்றால், இதுவும் HMV, மாஸ்டர்ஸ் வாய்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே எடப்பாடியின் குரலைத்தான் எதிரொலித்திருக்கிறார். அவர்களுக்குள் ஏதோ குழப்பம் பிறக்க துவங்கி இருக்கிறது என்று இந்த புள்ளியை நான் பார்க்கிறேன். சொல்லப்போனால் திரு வேலுமணி அவர்கள் அண்ணாமலைதான் காரணம் என்று கூறியதே கூட ஒரு மாறுபட்ட நிலை, அதிமுக முன்பு எடுத்த நிலைக்கு மாறுபட்ட நிலை. எப்படி என்று சொன்னால், உண்மையான காரணம் அண்ணாமலை இவர்களுக்கு இடையூறாக இருந்தார், அவருடைய பேச்சை இவர்கள் சாக்கா எடுத்துக் கொண்டார்கள். அண்ணாமலை வளர துவங்கினார், அவர் கவனிக்கத்தக்க அரசியல் சக்தியாக உருவானார், அவரை பாஜக தலைமை ஊக்குவிக்கிறது என்ற கருத்து இவர்களுக்கு உருவானது. அண்ணாமலை தான் இவர்களுக்கு உறுத்தலான அம்சமாக இருந்தார். இது எல்லாமே உண்மை. ஆனால் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று கருதுகிறேன், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக முடிவெடுத்து பாஜக உறவை உதவுகிறது என்று முடிவெடுத்த பிறகு அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு KP முனுசாமி ஒரு முறையும், பிறகு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு முறையும் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், நாங்கள் உறவை உதறியது கட்சியின் பெருவாரியானவர்கள் கேட்டுக்கொண்ட அந்த கருத்தின் அடிப்படையில் தானே தவிர அண்ணாமலைக்காக அல்ல என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இரண்டு பேரும் அண்ணாமலைக்காக கூட்டணியை முறிக்கவில்லை. நாங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் பாஜகவோடு வேண்டாம் என்று சொன்னார்கள், ஆகவேதான் முடிவெடுத்தோம் என்று அதற்கு ஒரு கொள்கை சாயம் பூச முயன்றார்கள். எதற்காக பூச முயன்றார்கள்? திமுகவிலிருந்து 2 கட்சி வராதா, சிறுபான்மை ஓட்டு கிடைக்காதா என்ற சபலம், அண்ணாமலை மீது இருந்த வெறுப்பு, இந்த 2 காரணிகள். ஆகவே இப்போது தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவுக்குள் குழப்பங்கள் உருவாகி இருக்கின்றன. இவ்வளவு மோசமாக தோற்றிருக்கிறதே என்கிற நிர்வாகிகள் மத்தியில் கவலைகள் இருக்கிறது. சில பிரபலங்கள் தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும்
கட்சியினுடைய எந்த அமைப்பும் கூட்டப்பட்டு எந்த விவாதமும் நடைபெறவில்லை. இதற்கிடையில் ஒன்றுபடுவோம் என்று எழுந்த சில குரல்கள், திரு OPS, திரு JCD பிரபாகர், திருமதி சசிகலா, திரு புகழேந்தி, இந்த குரல்களை புறந்தள்ளி திரு கூப்பா கிருஷ்ணன் புறந்தள்ளி முனுசாமி பேட்டி அளிக்கிறார். இப்படி முனுசாமி யாரை கேட்டுக்கொண்டு பேட்டி அளித்தார் என்ற முணுமுணுப்புகளும் அதிமுகவுக்குள் இருக்கின்றன. ஆக எந்த அமைப்பும் பொது அமைப்பும் கூட்டப்படாததால், பொதுக்குழுவோ மாவட்ட செயலாளர்கள் கூட்டமோ தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டமோ கூட்டப்படாததால் இத்தகைய குழப்பங்கள் எழும்ப தொடங்கி இருக்கின்றன. கட்சிக்குள் அதிருப்தி இருக்கிறது, பூசல் இருக்கிறது என்பதை திரு வேலுமணி பேட்டியும் ஜெயக்குமார் பேட்டியும் வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. திரு டி ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிவுறுத்தல் படியோ இல்ல அவரிடம் கேட்டோ தான் திரு வேலுமணி கருத்துக்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்னு நம்புறீங்க? நிச்சயமாக அப்படி இல்லாமல் திரு ஜெயக்குமார் தானாக பேச மாட்டார். அதுவும் திரு வேலுமணி போன்றவர்கள் விஷயத்தில் இப்படி ஒரு நிலை எடுக்க மாட்டார். ஜெயக்குமார் கூட போய் சொல்லட்டுமா என்று கேட்க மாட்டார். இப்படி சொல்லி இருப்பதே திரு எடப்பாடி பழனிசாமி என்று நாம் தீர்மானமாக நம்பலாம். துக்ளக் ரமேஷ், உங்களுடைய பார்வையை கேட்கணும்னு நினைக்கிறேன். சம்திங் இஸ் குக்கிங் இல்லையா? இதுல இந்த மாதிரியான குரல்களை நம்ம ஏடிஎம்கேல இவ்வளவு வெளிப்படையா அப்கோர்ஸ் ரொம்ப நாள் அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு கட்டுப்பாட்டை இழந்து வெகு காலமாகிறது. திரு செல்லூர் ராஜு தாம் சுயமாக ஒரு பதிவை போட முடியும் என்று ராகுல் காந்தியை புகழ்ந்து ஒரு பதிவை போட்டது ஒரு உதாரணம். இப்படி வெவ்வேறு காலகட்டங்களில் சர்ச்சைக்குரிய வகையில் சிலர் தொடர்ந்து கருத்துக்களை கூறி வந்திருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு புதிய ஒரு தொடக்கம் என்று நான் கருதவில்லை. நீங்களே சொன்னது போல திரு வேலுமணி அப்படிங்கிறவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்பது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். மற்றவர்களை விட அவருடைய கருத்து மறுக்கப்படுதுன்னா அதனது விளைவுகள் என்னவா இருக்கும்? வாட் வில் பி தி இம்ப்ளிகேஷன்ஸ்? இல்ல இம்மாதிரி ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை கூறுவதற்கு நிச்சயமாக இப்போது ஒரு பெரிய விவாதம் ஒன்று நடத்தப்படாவிட்டால், மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் போன்ற ஒரு கூட்டம், ஒரு அமைப்பின் கூட்டம் நடத்தப்படாவிட்டால் இத்தகைய குரல்கள் ஒரு 2 நாள் பார்ப்பார்கள். இன்னொரு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவார். ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்வதற்கு இப்போது சுதந்திரம் வந்துவிட்டது. திரு மணிகண்டன் அவர்கள் எடப்பாடி மகத்தான ஆளுமை என்றெல்லாம் சொன்னார். அவர் இதுவரை இல்லாத தலைவர் என்றெல்லாம் சொன்னார். சாதனை படைத்திருக்கிறார். சாதனை என்பது மகத்தான சாதனை. நிச்சயமாக 12 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு போயிருக்கிறது. 7 தொகுதிகளில் டெபாசிட் பறிபோயிருக்கிறது. இவையெல்லாம் இதுவரை நடந்திராத சாதனைகள் என்று நாம் பார்க்கலாம். ஆனால் ஏன் என்ற கருத்தை இப்போது எதற்காக பேசுகிறார்கள்? மாற்று கருத்திற்குன்னு பாக்குறீங்களா? ஏன்னா திரு வேலுமணி இஸ் a very important person in that part. மாற்று கருத்து என்று இல்லை. அவர் குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக சொன்னதாக நானும் கருதவில்லை. ஆனால் அவர் இண்டிபெண்டன்ட் லீடர். அவர் ஒன்றும் எல்லாரும் கட்டுப்பட்டவர்கள் என்று நான் நினைக்கவில்லை. சில பேர் தாங்களும் எடப்பாடிக்கு சமமானவர்கள் தான் என்று அந்த கட்சியிலே கருதுகிறார்கள். அவர்களிலே ஒருவர் திரு வேலுமணி, திரு CV சண்முகம், திரு KP முனுசாமி, இப்படி சில பேர் தங்களுக்கு என்று ஒரு சே இருக்கிறது, we have a say in the party என்று நினைக்கக்கூடியவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.